வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஆகாசகங்கா ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமந்த ஜெயந்தி விழா. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அபிஷேகத்துடன் விழா நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் பூச்சாற்று வைபவம். வண்ண மலர் போர்வையுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாயகி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம். கருட வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர் பெருமாள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஆகாசகங்காவில் இருக்கும் ஸ்ரீ அஞ்சனா தேவி சகிதமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பால ஆஞ்சநேய சுவாமிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்பட்டு வந்த அனுமந்த ஜெயந்தி விழா இனிதே நிறைவு பெற்றது. ஜூன் 1ஆம் தேதி முதல் 5 நாட்கள் நடைபெற்று வந்த உற்சவத்தின் இறுதி நாளான இன்று காலை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர்கள் அபிஷேகத்தை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஸ்ரீ அஞ்சனா தேவி, ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தீபாராதனை சமர்ப்பித்ததும் கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து ஆகாச கங்கை நீரில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பிறகு கோவில் வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர். இதையடுத்து மூலவர்கள் ஸ்ரீ அஞ்சனா தேவி, ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆகியோருக்கும் மலர் மாலைகளோடு வடைமாலைகள் சாற்றி திருநாமங்கள் கூறி ராமதூதனுக்கு அர்ச்சனை செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு பல்வேறு தீப ஆரத்திகளோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் பூச்சாற்று வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலய வளாகத்தில் கோவில் யானை வணங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள், அரையர்கள் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சன்னதியை அடைந்தனர். அங்கிருந்து வெள்ளி தோலுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகியை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். நீல கரை வைத்த வெண்ணிற பருத்தி சேலை கட்டிக்கொண்டு இடுப்பில் தங்க ஒட்டியானமும் திருமுடியில் கிரீடமணிந்து அதன் மேல் மகிழம்பூ மலர்ச்சரங்கள் சுற்றி கொண்டு வைரகல் தோடும் ஜிமிக்கியுடன் குச்சி மாட்டலும் அணிந்து திருமார்பில் மாங்கல்யமும் எம்பெருமான் பதக்கமும் அணிந்தபடி தாயார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தாயாருக்கு தங்க குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். அபயமும் வரதமும் காட்டி அருள்பாலித்த தாயாரை பிரகாரத்தில் நிறுத்தி பருத்தியாடை போர்த்தி நறுமண மலர்ச்சரங்களும் மல்லிகை மலர் போர்வையும் போர்த்தி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் தெளித்தனர். நறுமண மலர் போர்வையுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாயகி முன்பு அரையர்கள் பாடல் பாட மண்பானைகளில் பானகம் மற்றும் மூங்கில் தட்டு, பருப்பு வடை, தேங்காய் ஆகியவற்றை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தி வையாளியோடு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமேஸ்வர விண்ணகரம் என்று அழைக்கப்படுவதுமான காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுண்டவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். கருடனுக்கு பச்சை பட்டுடுத்தி கற்கள் பதித்த ஹாரத்துடன் மலர்ச்சரங்கள் சூட்டப்பட்டிருந்தது. எம்பெருமானை திருக்கரங்களில் சுமந்தபடி கருடாழ்வார் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு
வெளிப்பிரகாரத்திற்கு வந்து நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு சுவாமிக்கு பொதுஜன சேவை நடைபெற்றது. பிரியபக்தன் மேல் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ வைகுண்ட பெருமாளுக்கு ஏராளமானோர் தேங்காய் பழத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர். பிறகு உற்சவர் வீற்றிருந்த வாகனத்தை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பஜனைகளோடு எம்பெருமானின் கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை தியாகராஜர் கோவில் வசந்தோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் பிரியாவிடை சமேதராக கேடயத்தில் ஸ்ரீ தியாகராஜர் எழுந்தருள சுவாமியை பின்தொடர்ந்தபடி அருள்மிகு வடிவுடைய அம்பாள் கைப்பலகை மேல் நின்று காட்சி தர உற்சவர்களை ஆலய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தீப்பந்தங்கள் மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி வலம் வரச் செய்தனர். தூபம் இட்டு மலர்கள் தூவி ஆதி தம்பதிகளை கோவில் வெளிப்பிரகாரத்தில் வலம் வரச் செய்து நிறைவாக ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி உற்சவர் யானை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் யானை வாகனத்தின் மேல் உற்சவர் கண்ணுடைய நாயகி அம்மனை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து கையில் உறைவாளும் கேடயமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். யானை வாகனத்தின் மேல் நின்றருளிய தேவிக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கண்ணுடைய நாயகிக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய அருள்மிகு கண்ணுடைய நாயகியை கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்து வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் வீதி உலா புறப்பட்டனர். மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி வந்த அருள்மிகு கண்ணுடைய நாயகியை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பட்டை பெருமாள் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி கோவிலில் 3ஆம் ஆண்டு சம்பரோக்ஷண விழா நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் தனி சன்னதி கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெள்ளி கவச அலங்காரமும் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் ஹயக்ரீவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். முதலில் கோவில் முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பிறகு கோவில் வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்ததும் ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வாருக்கும் மூலவரை சேவித்தபடி நின்றிருக்கும் கருட ஆழ்வாருக்கும் தேங்காய் பழம் நிவேதித்து தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. சந்தனக்காப்பு சாற்றிக்கொண்டு தங்க கிரீடத்துடன் கையில் வெண்ணெய் உருண்டையை ஏந்தி வெண்பட்டும் மலர் மாலைகளும் அணிந்து ஒய்யாரமாக நின்றபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீ பட்டர் பெருமாள் எனும் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கெட்டிசெவியூர் காளியம்மன் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ மகாகாளி அருள்மிகு தன்னாசி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் அக்னி வார்த்து சமித்தகளுடன் பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ராஜகோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு மந்திரங்கள் ஓதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கும் அபிஷேகம் செய்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ மகாகாளியம்மன்
மற்றும் தன்னாசி மாரியம்மன் ஆகியோருக்கு கலசாபிஷேகம் செய்து பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வைரமுனியப்பன் ஸ்ரீ வைரகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் காதணிகளோடு மூக்குத்தி புல்லாக்கும் நத்தும் வைத்து திருமுடியில் நாக பதக்கமும் பிறையும் நிறுத்தி விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் பார்வதி தேவியுடன் அந்தகாசுர சம்ஹார மூர்த்தியை சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். ஆலயத்தின் மற்றொரு மூலவரான அருள்மிகு வைரமுனியப்பன் சுவாமியையும் வெள்ளி கவசத்துடன் அலங்கரித்திருந்தனர். திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு மூலவர் வைரகாளிக்கு தங்க கவச அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து கோவில் முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். அர்ச்சகர் திருநாமங்களை கூற பக்தி பரவசத்துடன் திருவிளக்கு பூஜையை செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ கஜலட்சுமி தாயாரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து யாக பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் பல்வேறு மூலிகை பொருட்கள், வஸ்திரங்கள் ஆகியவற்றை இட்டு யாகத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கோவில் கோபுரம், மூலவர்கள் சன்னதி விமானங்கள் வரையப்பட்ட பலகைகளுக்கும் கலசங்களுக்கும் சிறப்பு முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களையும் பாலாலய பலகைகளையும் சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி வலம் வந்து உற்சவர்கள் முன்பு சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. அந்த காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள சிவாலயத்தில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு முதலில் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு கருவறையில் அம்பிகை சமேதராக பிரதோஷ மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ அத்ரீஸ்வரருக்கும் பிரதோஷ நாயகருக்கும் அபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அனுசுயா தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ரிஷப வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்தனர். நந்தி பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி அருகம்புல், வில்வம், விரலி மஞ்சள் மாலைகளோடு ருத்ராட்ச மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வில்வார்ச்சனை நடைபெற்றது. மூலவரான அருள்மிகு அத்திரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு வீற்றிருந்த பிரதோஷ நாயகருக்கு வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மூலவருக்கும் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் அத்தீஸ்வரருக்கு ஆரத்தி காண்பித்ததும் பிரதோஷ நாயகருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் உற்சவரை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு ஆலயத்தை அடைந்ததும் மூலவர் அத்திரீஸ்வரருக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். எண்ணற்ற பக்தர்கள் நந்தி பகவானை தரிசிக்க விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மகாநந்திக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடி திருப்பார்கடல் குளம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் இட்டு அலங்காரம் செய்தனர்.
தொடர்ந்து நந்தி பகவானுக்கு தீப ஆரத்திகள் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. மூலவர் காசி விஸ்வநாதருக்கும் அபிஷேகம் செய்து விசேஷமாக அலங்கரித்தனர். ஏராளமானோர் நந்தி பகவான், ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அம்பிகையை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி மார்க்கத்தில் உள்ள குயவன் நடப்பு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தர்ம விநாயகர் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு சோமசுந்தரி உடனுரை சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஈசனுக்கு வஸ்திரம் கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் ரிஷப வாகனத்துடன் காட்சி தர ஆரத்தி காண்பித்ததும் கோவில் உலா புறப்பட்டனர். பக்தர்களும் ஆலயத்தை வலம் வர பிரதோஷ நாயகருக்கு ஒய்யாளி சேவையும் நடத்தப்பட்டது. நிறைவாக மூலவர் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கும் தனி சன்னதியில் உள்ள சோமசுந்தரேஸ்வரிக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள 500 ஆண்டுகள் பழமையும் வாய்ந்த ஸ்ரீ வல்லப விநாயகர் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு விசாலாட்சி சமேத பானலிங்க விஸ்வேஸ்வரருக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சுவாமிக்கு செவ்வாடை கட்டி அலங்கரித்து நந்தி பகவானுக்கும் வெண்ணிற ஆடை கட்டி அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து வில்வத்தாலும் வண்ணமலர்களாலும் நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஈச்சமலை ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் 5 தலை நாகம் குடைபிடிக்க லிங்க திருமேனியுடன் அருளும் ஈசனுக்கும் பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு வெள்ளி கவசங்களுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். ஈசனுக்கும் வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகளும் தவணம் உள்ளிட்ட நறுமண பத்திரங்களும் வைத்து அலங்கரித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த பாக்கம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு உமா மகேஸ்வரி உடனுரை கைலாயநாத சுவாமி கோவிலில் மூலவர் முன்பு அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் மற்றும் நந்தி பகவான் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் உடன்வர பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நந்தியம் பெருமானுக்கு சங்கு முழங்க பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். கருவறையில் நீர் நிரப்பி மூலவருக்கு புஷ்ப அங்கி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தனி சன்னதியில் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் பாலிக்கும் உமாமகேஸ்வரிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கரூர் அருகே நஞ்சகாளைக்குறிச்சியில் இருக்கும் அருள்மிகு குங்கும காளியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோவில் மூலவரான அருள்மிகு குங்குமகாளிக்கும் உற்சவருக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தேவிக்கு பட்டுச்சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீரும் தெளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பெரியாச்சியம்மன் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா விடையாற்றியை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு மகா காளியம்மனுக்கு மஞ்சள் பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்து பஞ்சதீபாரதி காண்பித்தனர். கோவில் வளாகத்தில் பார்வதி தேவியின் மடி மீது ஈசன் தலை வைத்து சயனிக்கும் கோலத்தில் உற்சவர்களை அலங்கரித்து ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வண்ணமலர் தோரணங்கள் நடுவே அமைக்கப்பட்ட ஊஞ்சலில் ஆதி தம்பதிகள் அழகாக காட்சி தர ஈசன் அபயம் காட்ட பார்வதி விசிறி வீச ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் கோபுர தீபம், பஞ்சதீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் தெய்வங்கள் வீற்றிருந்த ஊஞ்சலை அசைத்து பரவசத்துடன் தரிசித்தனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் பில்லாத்துறை, கருப்பம்பட்டி, வடமலைப்பட்டி கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஐயனார் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் உடைப்புவாய் கருப்பண்ணசுவாமி கோவில்களின் திருவிழா 29 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுவதை முன்னிட்டு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் ஓலைப்பிடாரியாக எழுந்தருள தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோவிலிலிருந்து வண்ண சேலைகளாலும் பச்சை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் அருள்மிகு ஓலைப்பிடாரியம்மன் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த அம்பிகைக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அரக்கனை சம்ஹாரம் செய்யும் கோலத்தில் ஓலைப்பிடாரி அம்மனாக அருள்மிகு செல்லாண்டியம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட விசேஷ ரதம் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் செக்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், பால், மஞ்சள், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு திருமுகத்தில் பச்சை சாற்றி கற்கள் பதித்த ஹாரத்துடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். கையில் வெற்றி வடிவேலுடன் நின்று அருள் புரிந்த அழகனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தீபம் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வளையப்பூக்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பெரிய முத்தம்மன் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் வருடாந்திர பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கல பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து தீபங்கள் ஏற்றி பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடி பஞ்சமுக விளக்குகளுக்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு சிம்ம வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் வெள்ளி சிம்மத்தின் மீது உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடமும் பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சூலம் ஏந்திய நாயகி சிம்ம வாகனியாக காட்சி தந்தருளினார். மற்றொரு சிம்மத்தின் மீது உற்சவர் அருள்மிகு மாவடி ராமசுவாமியையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். வெண்பட்டும் ஆபரணங்களோடு தலைப்பாகையும் அணிந்து கையில் உறைவாள் தாங்கியபடி திருக்காட்சி தந்தருளினார். இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. வெள்ளி சிம்ம வாகனத்தின் மேல் மாரியம்மனும் மற்றொரு சிம்மத்தின் மேல் மாவடி ராமசுவாமியும் உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே காளையார் கரிசல்குளம் கிராமத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால பெருமாள் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது பிரதான கலசங்களை சுவாமி மற்றும் தாயார் திருவுருவங்களாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். முதலில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து அங்குரார்ப்பண நிகழ்வை நடத்தினர். இதையடுத்து யாகசாலையில் ஹோமம் வளர்த்து பல்வேறு முறைப்பாடுகளோடு யாக பூஜைகள் துவக்கப்பட்டன. பிறகு கும்பாபிஷேகத்தன்று 4 கால யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாதஸ்வர மேளதாளங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி மாவிலை கட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஆகாசகங்கா ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமந்த ஜெயந்தி விழா. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அபிஷேகத்துடன் விழா நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் பூச்சாற்று வைபவம். வண்ண மலர் போர்வையுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாயகி.
காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம். கருட வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர் பெருமாள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.